Good morning. साकारमध्ये இன்னைக்கு பாபா ஆத்ம உணர்வு பத்தி சொல்றாரு. யந்திரம் யாத்திரை பத்தி சொல்றாரு. கிருஷ்ணர் பத்தி சில ரகசியங்கள் சொல்றாரு. இன்னைக்கு 25 சொல்றாரு. சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் சங்கமயுகத்தில் மாத்திரமே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இவ்வாறாக சிரமப்பட தேவை. இனிய குழந்தைகளே, நீங்கள் சங்கமயுகத்தில் மாத்திரமே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இவ்வாறாக சிரமப்பட தேவையில்லை. கேள்வி: ஸ்ரீ கிருஷ்ணரின் பெற்றோரின் பெயர்களை விட ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் மிகவும் பிரபல்யமாக இருப்பது ஏன்? ஸ்ரீ கிருஷ்ணரின் பெற்றோரின் பெயர்களை விட ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் மிகவும் பிரபல்யமாக இருப்பது ஏன்? முதல் யோகத்துல யோக சக்தியால பாபா சொல்றது பதில். 3 விஷயங்கள் பாபா சொல்றாரு. முதலாவது, ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்னர் வேறு எவருமே யோக சக்தி மூலம் பிறப்பெடுக்காததால் ஆகும். முக்கியமான காரணம் பாபா சொல்றது. கிருஷ்ணருடைய பெற்றோரும் யோக சக்தி மூலம் பிறப்பதில்லை. 2, ராதை மற்றும் கிருஷ்ணரின் ஆத்மாக்களே முழுமையான கர்மாதீத நிலையை அடைவதுடன் முழுமையான சத்கதையையும் பெறுகின்றார்கள். ராதை மற்றும் கிருஷ்ணரின் ஆத்மாக்களே முழுமையான கர்மாதீத நிலையை அடைவதுடன் முழுமையான சத்கதையையும் பெறுகின்றனர். பாவாத்மாக்கள் எவரும் இல்லாத பொழுது வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற தூய புதிய அழகான உலகில் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பிருக்கின்றார். பாபா கிளியரா சொல்றாரு. சில பேர் கேட்கிறாங்களே, ஸ்ரீ கிருஷ்ணர் ஏற்கனவே பிறந்துட்டாரா? பாபா கிளியரா சொல்றாரு. இனி விநாசத்துக்கு அப்புறம் புதிய உலகத்துல தான் பாபா சொல்றது ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பிடும். பாவாத்மாக்கள் எவரும் இல்லாத பொழுது வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற தூய புதிய அழகான உலகில் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பெடுக்கின்றார். 3, ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவே சங்கமயுகத்தில் அதிகளவு முயற்சி செய்கின்றார். இதனாலேயே அவரது பெயர் போற்றப்படுகிறது. எல்லா காரணங்களும் இருக்கு. யோக சக்தி மூலம் பிறக்கிறது, கர்மாதீத நிலை அடைஞ்சு முழுமையான சத்கதி. 3வது, அதிகளவு முயற்சி. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். மக்கள் கூவி அழைக்கின்றார்கள், வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். இது தூய்மையற்ற உலகம் என்பதையே இது நிரூபிக்கின்றது. பாடுறது. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? தூய்மையற்ற உலகம். புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது. ஒரு புதிய கட்டடம் அழகானது, பழைய கட்டடம் வெடித்து அழிந்து விடுகின்றது. அது மழைக்கு இடிந்து வீழ்ந்து விடுகின்றது.
தந்தை இப்பொழுது உலகை புதிதாக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் 5000 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் உங்களுக்கு கற்பிப்பார். எந்த சாதுக்களோ புனிதர்களோ தம்மை பின்பற்றுபவர்களுக்கு இவ்வாறு கற்பிப்பது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது போல இனி 5000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி யார் சொல்றது? ஏனெனில் அவர்கள் துறவற பாதையை சேர்ந்தவர்கள் ஆதலால் அவர்கள் இது பற்றியோ அல்லது நாடகம் பற்றியோ எதையுமே அறியார்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி ரகசியங்கள் உங்களுக்கு பாபு சொல்றது கூற முடியாது. ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதையே குழந்தைகளாக நீங்கள் சிரமமாக கருதுகிறீர்கள். ஞானம் ஈஸி, புரிஞ்சுட்டது. சிரமம் எதுல இருக்குன்னு பாபு சொல்றது ஆத்ம உணர்வுல இருக்கு. ஏன் சிரமமாக இருக்கு? சிரமமாக இருக்கா இல்லையா? பாபா சொல்றார், ஏனெனில் நீங்கள் அரை கல்பமாக ஆத்ம உணர்வில் இருக்கவில்லை. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாக்களை பரமாத்மா என எண்ணாதீர்கள். இல்லை, உங்களை ஆத்மாக்களாக கருதி பரமாத்மாவான பரம தந்தை சிவனை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகுகின்ற நினைவு யாத்திரையே பிரதான விடயமாகும். நினைவு யாத்திரையே பிரதான விடயமாகும். இதில் பௌதிகமானவை எதுவும் இல்லை. உங்களுடைய செவிகளையோ மூக்கையோ நீங்கள் மூட வேண்டியதில்லை. ஏன் செவிகள்? ஏன் செவிகளை மூடணும்? ஏன் மூக்க மூடணும்? இனி பக்தி மார்க்கத்திலையும் எப்படி செய்யறதுன்னா, புலநங்கங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லையா, மனம் ஒருமுகப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க? கண்ணை மூடுறது, காதை மூடுறது, மூக்க மூடுறது. பாபா நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறார்? உங்களுடைய மனதை எப்படி ஒருமுகப்படுத்த ஆத்மனர். சோ பாபா உங்களுடைய செவிகளையும் மூக்கையும் நீங்கள் மூட வேண்டியதில்லை. உங்களை ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதே பிரதான விடயமாகும். நீங்கள் அரை கல்பமாக ஷரீர உணர்வு பழக்கத்தை விருத்தி செய்துள்ளீர்கள். நீங்கள் முதலில் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுகின்ற பொழுதே உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். எப்படி? நினைவு யாத்திரையுடைய அடிப்படை என்னது? ஆத்மீகம். பக்தி மார்க்கத்திலும் மக்கள் பாபா பாபா என கூவி அழைக்கின்றார்கள். சத்யுகத்தில் பௌதிகமான ஒரு தந்தை மாத்திரமே நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அங்கே எவருமே அப்பால் உள்ள தந்தையை நினைவு செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். நீங்கள் பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பௌதிக தந்தை, ஆன்மீக தந்தை என இரு தந்தையரை கொண்டிருக்கின்றீர்கள். சகலரும் துன்ப நேரத்திலேயே அப்பால் உள்ள தந்தையை நினைவு செய்கின்றார்கள். சத்தியுகத்தில் எந்த விதமான பக்தியும் இல்லை. அங்கே நீங்கள் இந்த ஞானத்தின் வெகுமதியை அனுபவம் செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை அங்கே கொண்டிருக்கின்றீர்கள் என்று இல்லை. இந்நேரத்தில் நீங்கள் கற்கின்ற ஞானத்தின் வெகுமதியை அங்கே பெறுகின்றீர்கள். வெகுமதி. தந்தை ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். அரை கல்பத்திற்கு நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகின்ற சந்தோஷம் என்னும்
ஆஸ்தியை கொண்டிருக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் உங்களுடைய லௌகீக தந்தையிடமிருந்து தற்காலிகமான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். மனிதர்களால் இதை விளங்கப்படுத்த முடியாது. இது புதிய விடயமாகும். தந்தை 5000 வருடங்களுக்கு ஒரு முறை சங்கமயுகத்தில் மாத்திரமே வருகின்றார். கலியுக இறுதியினதும் சத்யுக ஆரம்பத்தினதும் சங்கமத்திலேயே தந்தை மீண்டும் ஒரு முறை புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு வருகின்றார். ரகசியங்கள் எல்லாம் இதெல்லாம் பாவம். புதிய உலகில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. பின்னர் திரேதா யுகத்தில் ராமரின் ராஜ்யம் இருந்தது. உருவாக்கப்பட்டுள்ள தேவர்களின் அனைத்து படங்களும் பக்தி மார்க்க சம்பிரதாயங்கள் ஆகும். தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். இப்பொழுது உங்களுடைய வீட்டையும் புதிய உலகையும் நினைவு செய்யுங்கள். நினைவு யாத்திரை எங்க போக போறோமோ அதோடைய நினைவு இருக்கும். பாபா சொல்றது மீண்டும் புதிய உலகம். ஞான பாதையே புரிந்துணர்வுக்கான பாதையாகும். இந்த பாதையின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு விவேகமானவர்கள் ஆகுகின்றீர்கள். அங்கே எந்த விதமான துன்பமும் இல்லை. சத்தியுகத்தில் உள்ள எவருமே தமக்கு அமைதி வேண்டும் என கூற மாட்டார்கள். இறப்பதை விட இறப்பதே மேல் என்ற ஒரு கூற்று உள்ளது. இனி கேட்கறதுக்கு மரணிக்கலாம். பாபா சொல்றது, நீங்கள் கடவுளிடம் எதையுமே வேண்டாத வகையில் தந்தை உங்களை செல்வந்த தேவர்கள் ஆக்குகின்றார். இங்கு மக்கள் ஆசீர்வாதங்களை வேண்டுகின்றார்கள். பாப்பரசர் வரும் பொழுது மக்கள் ஆசீர்வாதங்களை பெற செல்கின்றார்கள். பாப்பரசர் பலருக்கு திருமண சடங்குகளையும் நடாத்தி வைக்கின்றார். பாபா அந்த விடயங்களை செய்வதில்லை. கடந்த காலத்தில் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்றவை அனைத்தும் இப்பொழுது மீண்டும் இடம்பெறுகின்றன. அது மீண்டும் இடம்பெறும். நாளுக்கு நாள் பாரதம் மேலும் வீழ்ச்சி அடைகின்றது. நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்திலும் ஏனையவர்கள் கலியுகத்திலும் உள்ளார்கள். அவர்கள் இங்கு வரும் வரையில் இது சங்கம யுகமா அல்லது கலியுகமா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அது அற்புதம். கலியுகத்திலேயே ஒரு சங்கம யுகம் போயிட்டு இருக்கு. ஒரே குடும்பத்தில் குழந்தைகள் தாங்கள் சங்கம யுகத்தில் இருப்பதாக நம்புகின்றார்கள். ஆனால் அவர்களின் தந்தையோ தான் கலியுகத்தில் இருப்பதாக கூறக்கூடும். அப்பொழுது அதிக அளவு சிரமம் உள்ளது. உணவு பானத்தில் அதிக அளவு சிக்கல் ஏற்படுகின்றது. அதிக அளவு சிக்கல் பாபா சொல்றது. அதுதான் முக்கியமானது. உணவு பானம் தான் கலியுகம். எஸ்பெஷலி குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்க, பெற்றோர்கள் அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க. பாபா சொல்றது, சங்கம யுகத்துக்கு சொந்தமான நீங்களே தூய உணவை உண்பவர்கள். தேவர்கள் ஒருபொழுதும் வெங்காயம் போன்றவற்றை உண்பதில்லை. இன்னைக்கு பாபா கிளியரா சொல்றது. தேவர்கள் விகாரமற்றவர்கள் என அழைக்கப்படுகின்றார். பக்தி மார்க்கத்தில் உள்ள அனைவரும் தமோ பிரதான் ஆகியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது சதோ பிரதான் ஆகுங்கள். ஆத்மாக்கள் முதலில் சதோ பிரதானாக இருந்து இப்பொழுது தமோ பிரதான் ஆகியுள்ளார்கள்.
என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் ஆத்மாக்கள் செயல்களின் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என அவர்கள் கருதுகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என அவர்கள் கூறுகின்றார். இதெல்லாம் சொல்லிட்டதுனால சத்தோ பிரதான் தமோ பிரதான் இது தெரியாம இருக்கு. ஆத்மாவும் அந்த நிலைகள் ஊடாக போகிறதுன்றது தெரியாம இருக்கு. தந்தை கூறுகின்றார், நான் மாத்திரமே ஞான கடலாவேன். இந்த தெய்வ தர்மத்திற்கு சொந்தமான அனைவரும் வந்து தங்களுடைய ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்வார்கள். இப்பொழுது மரக்கன்று நாட்டப்படுகின்றது. எவரேனும் ஒருவர் உயர்ந்தோர் அந்தஸ்தை பெற தகுதியானவர்கள் அல்ல என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சிலர் வீடு திரும்பி திருமணம் செய்து தொடர்ந்தும் அழுக்காகுகின்றனர். அவர்களால் உயர்ந்தோர் அந்தஸ்தை கூற முடியாது என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். ஆகையினால் பிரஜைகளும் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். வேறு எவ்வாறு நீங்கள் ராஜ்யத்தை அடைவீர்கள்? இந்த வார்த்தைகள் கீதையிலே உள்ளன. இது கீதையின் யுகம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் ராஜ யோகம் கற்கின்றீர்கள். ராஜயோகம் ஒன்றின்றதும் இருக்கு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அத்திவாரம் இப்பொழுது இடப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. பிராமண குலம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. பிராமணர்களே பின்னர் சூரிய சந்திர வம்சத்தினர் ஆகுகின்றார். மிக நன்றாக முயற்சி செய்பவர்கள் இங்கு போதும் சூரிய வம்சத்தினர் ஆகுவார்கள். ஏனைய மத ஸ்தாபகர்கள் வெறுமனே தங்களுடைய சொந்த மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வருகின்றனர். பின்னர் அந்த மதத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் அவர்களது சமயம் தொடர்ந்தும் விரிவடைவதால் தொடர்ந்தும் அவர்களை பின்பற்றி கீழே வருகின்றனர். உதாரணமாக கிறிஸ்துவ மதத்தின் விதை கிறிஸ்துவே ஆவார். உங்களுடைய விதை யார்? தந்தையே ஆவார். ஏனெனில் அவர் வந்து பிரம்மாவின் மூலம் சுவர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். பிரம்மா மக்களின் தந்தை பிரஜாபிதா என அழைக்கப்படுகின்றார். அவர் படைப்பவர் என அழைக்கப்படுவதில்லை. குழந்தைகள் அவர் மூலமே தத்தெடுக்கப்படுகின்றனர். பிரம்மாவுமே படைக்கப்பட்டவர் அல்லவா? தந்தை வந்து இவருக்குள் பிரவேசித்து இவரை படைக்கின்றார். சிவபாபா கூறுகின்றார், நீங்கள் என்னுடைய குழந்தை. பிரம்மா கூறுகின்றார், நீங்கள் என்னுடைய ஷரீரதாரி குழந்தைகள். பக்தி மார்க்கத்துல 2 தந்தையர்கள். இங்க சங்கமேகத்துல நமக்கு 3 தந்தையர்கள். நீங்கள் அழுக்காகவும் அவலட்சணமாகவும் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்திலேயே நீங்கள் அதிமேன்மையான தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். தேவர்களும் சூதரர்களும் இந்த முயற்சியை செய்ய வேண்டியதில்லை. தேவர்களும் செய்யறதில்லை. இனி நம்ம தேவர்களாக இருக்கும் பொழுதும் செய்யல, சூதரர்களாக இருக்கும் பொழுதும் செய்யல. இப்போ பிராமணர்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த முயற்சியை செய்யும். பிராமணர்களாகிய நீங்களே தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தை சங்கமயுகத்தில் மாத்திரமே வருகின்றார். இந்த யுகம் மிகவும் குறுகியது. இதனாலேயே இது லீப் யுகம் என அழைக்கப்படுகின்றது. அதோடைய ஞாபகார்த்தம் இருக்கு இல்லையா? லீப் யுகம். எவருமே இதை அறியா. தந்தையும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. புதிய உலகம் உடனடியாகவே உருவாக்கப்படும் என்று இல்லை. தேவர்கள் ஆகுவதற்கு உங்களுக்கு காலம் எடுக்கின்றது. நற்செயல்களை செய்பவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறப்பெடுப்பார்கள்.
நீங்கள் இப்பொழுது செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக அழகானவர்கள் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களே இவ்வாறு ஆகுகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது நல்ல செயல்களை செய்வதற்கு கற்கின்றீர்கள். ஆத்மாக்கள் நல்ல தீய சம்ஸ்காரங்களை தங்களுடன் சுமந்து செல்கின்றார். ஆத்மாக்கள் வெறும்னு எப்படி போறது? அவன் என்ன சொல்றார்? நல்ல தீய சம்ஸ்காரங்கள். பெரிய ரகசியம். நீங்கள் இப்பொழுது அழகான மலர்கள் ஆகுகின்றீர்கள். பின்னர் தொடர்ந்தும் நல்ல வீடுகளில் பிறப்பெடுப்பீர்கள். இங்கு நல்ல முயற்சி செய்தவர்கள் நிச்சயமாக நல்ல வீடுகளில் பிறப்பெடுப்பார்கள். ஏனெனில் அது வரிசை கர்மமாகவே உள்ளது. நீங்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நீங்கள் பிறப்பெடுக்கின்றீர்கள். தீய செயல்கள் செய்பவர்கள் இல்லாத பொழுதே ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படும். தேர்வு இடம்பெறும். தமோ பிரதானான அனைவரும் அழிக்கப்பட்டு பின்னர் புதிய தேவர்கள் கீழே வர ஆரம்பிப்பார்கள். சீரழிந்தவர்கள் அழிக்கப்பட்ட பின்னர் கிருஷ்ணர் பிறப்பு இடம்பெறுகின்றது. அதுவரை மாற்றம் தொடர்ந்தும் இடம்பெற்றிருக்கும். அழுக்கான எவரும் இல்லாத பொழுதே கிருஷ்ணர் வருவார். பெரிய ரகசியமாக சொல்லும். அதுவரை அவர்கள் தொடர்ந்து வந்து செல்வார்கள். கிருஷ்ணருடைய பெற்றோர் அவரை பெறுவதற்காக முன்கூட்டியே தேவைப்படுகின்றனர். அந்நேரத்தில் நல்லவர்கள் மாத்திரமே இருப்பார்கள். ஏனே அனைவரும் சென்று விடுவார்கள். அப்பொழுதே அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படும். கிருஷ்ணரை வரவேற்பவர்களாகிய நீங்கள் மாத்திரமே இருப்பீர்கள். இது இன்னமும் ராவண ராஜ்யம் ஆகியால் நீங்கள் நஞ்சின் மூலமே பிறப்பெடுத்து இருப்பீர்கள். மீனிங் அட்வான்ஸ் பார்ட்டி பற்றி சொல்றது. நீங்க மட்டும் சொன்னா என்னது? அதுல எல்லாருமே இல்லை. சில பேர் மேல இருந்து வரணும்ல. நீங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க பிறப்பு கொடுக்கறதுக்காக. மற்ற ஆத்மாக்கள் மேல அவை தூய பிறப்புகளாக இருக்க முடியாது. இந்த ரகசியமாக ஸ்ரீ கிருஷ்ணர் மாத்திரமே முதலாவது தூய பிறப்பை எடுக்க முடியும். அதன் பின்னரே வைகுண்டமான புதிய உலகம் என உலகம் அழைக்கப்படுகின்றது. கிருஷ்ணர் சம்பூர்ணமான அழகான புதிய உலகிலேயே வருவார். கிருஷ்ணர் சம்பூர்ணமான அழகான புதிய உலகிலேயே வருவார். ராவண சமுதாயம் முழுமையாகவே அழிக்கப்பட்டுவிடும். கிருஷ்ணருடைய பெயர் அவரது பெற்றோர்களின் பெயர்களை விட மிகவும் பிரபல்யமானது. கிருஷ்ணரின் பெற்றோரின் பெயர்கள் அவ்வளவு பிரபல்யமானது அல்ல. கிருஷ்ணருக்கு முன்னர் பிறப்பெடுத்தவர்கள் யோக சக்தி மூலம் பிறப்பெடுக்கவில்லை. கிருஷ்ணரின் பெற்றோர் யோக சக்தி மூலம் பிறப்பெடுக்கின்றனர் என்று இல்லை. அவ்வாறாயின் அவர்களுடைய பெயரும் பிரபல்யமாக இருக்கும். இது கிருஷ்ணரின் பெற்றோர் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தது போன்ற முயற்சி செய்யவில்லை என்பதையே நிரூபிக்கின்றனர். இன்ட்ரெஸ்டிங். இது பெற்றோர்களுடைய முயற்சியினால குழந்தை வந்து யோக சக்தி மூலம் பிறக்குது. குழந்தையோடைய முயற்சியினால அவங்க யோக சக்தி மூலம் புரிஞ்சா? இனி கிருஷ்ணரோட யோக சக்தி அவ்வளவு அதிகமாக இருந்திருக்கு. பெற்றோர்கள் யோக சக்தி மூலமாக பட் அந்த ஆத்மா அப்படி பிறக்கணும் அப்படின்ற அந்த முயற்சினால அவங்களுக்கு அதுக்கான அழகபாவ விளங்கப்படுத்துறது. ஜெனரல் அப்படி நம்ம நினைப்போம் இல்ல, அப்படி இல்ல, அவர் செஞ்சதுனால அப்படி. ஆண்டவர்கள் கூட யோக சக்தியை ஒவ்வொருத்தருக்கும்
அப்படின்னு கதை இருக்குல்ல. பக்தி பாண்டவர்கள் யாரு? நம்மளுடைய ஞாபகம். சோ பாபு சொல்றது, நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது தொடர்ந்தும் இந்த விடயங்களை புரிந்து கொள்வீர்கள். ராதையும் கிருஷ்ணரும் மாத்திரமே முழுமையான சம்பூர்ண ஸ்திதியை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே முதலில் சத்கதிக்குள் செல்கின்றார்கள். பாவ ஆத்மாக்கள் எவரும் எஞ்சிராத பொழுதே அவர்கள் பிறப்பெடுக்கின்றனர். அப்பொழுது அது தூய உலகம் என அழைக்கப்படுகின்றது. இதனாலேயே கிருஷ்ணரின் பெயர் பிரபல்யமானது. அவரது பெற்றோரின் பெயர் பிரபல்யமானது அல்ல. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பல காட்சிகளை காண்பீர்கள். இன்னமும் காலம் உள்ளது. நீங்கள் எவருக்கும் விளங்கப்படுத்தலாம். இவ்வாறாக ஆகுவதற்கே நாங்கள் கற்கின்றோம். அவர்களுடைய ராஜ்யம் இப்பொழுது உலகில் ஸ்தாபிக்கப்படுகின்றது. புதிய உலகம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இதுவரை நீங்கள் தேவ சமுதாயத்தினர் என அழைக்கப்படுவதில்லை. நீங்கள் பிராமண சமூகத்தவர்கள். நீங்கள் தேவர்களாக போகின்றவர்கள். தேவ சமுதாயம் உருவாக்கப்படும் பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சரீரங்கள் இரண்டும் தூய்மையானவையாக இருக்கும். தற்பொழுது நீங்கள் சங்கமேகத்திலிருந்து அதிமேன்மையானவர்களாகுகின்றீர்கள். இவை அனைத்தும் முயற்சி செய்வதற்கான விடயங்கள் ஆகும். நீங்கள் நினைவின் மூலம் பாவ செயல்கள் செய்வதை வெற்றி கொள்ள வேண்டும். என்ன முயற்சி? பாவ செயல்களை வெற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு மீண்டும் மீண்டும் மறக்கின்றீர்கள் என கூறுகின்றீர்கள். பாபா சுற்றுலா செல்லும் பொழுதுனா பிக்னிக் போகும் பொழுது நான் நினைவு செய்யாதிருந்தால் பாபா என்ன கூறுவார் என சிந்திக்கின்றார். பிரம்ம பாபாவுடைய முயற்சி பாரு. பிக்னிக் போகும் பொழுதும் சிவபாபா என்ன நினைப்பாரு, நான் அவரை நினைக்கலான்னு சொல்லி அதுதான் பாபாவுடைய மைண்ட்ல இருக்கு. ஏன் என்ன இருக்குது? இதனாலேயே பாபா கூறுகின்றார், நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுதும் நினைவில் நிலைத்திருங்கள். அனைத்தையும் செய்யும் பொழுதும் அன்பிற்கினியவரை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதிலேயே முயற்சி தங்கியுள்ளது. இந்த நினைவின் மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். அத்துடன் நீங்கள் அழியாத ஞான செல்வத்தையும் சேமித்துக் கொள்வீர்கள். ஒருவர் பின்னர் தூய்மையற்றவர் ஆகினால் அவரிடம் இருக்கின்ற ஞானம் அனைத்தும் முடிந்துவிடும். தூய்மையே பிரதான விடயம். தந்தை மிக நல்ல விடயங்களையே விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவரிடமும் உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றிய ஞானம் இல்லை. ஏனைய ஆன்மீக ஒன்றுகூடல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கு சொந்தமானவை. உண்மையில் இல்லற பாதைக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமே பக்தி செய்ய வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அதிகளவு சக்தியை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதே சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் சர்வ சக்திவானான தந்தையிடமிருந்து அதிகளவு சக்தியை பெறுகின்றீர்கள். சந்நியாசிகளும் காட்டில் வசித்த பொழுது அந்த சக்தியை கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் தாங்கள் வசிப்பதற்கென பெரிய தொடர் மாடிகளை கட்டியுள்ளார்கள். அவர்களிடம் இப்பொழுது அந்த அளவிற்கு சக்தி இல்லை. நீங்கள் ஆதியில் சந்தோஷம் என்னும் சக்தியை கொண்டிருந்தீர்கள். ஆனால் பின்னர் அது மறைந்து விடுகின்றது. அது போன்றே அவர்கள் ஆரம்பத்தில் அமைதி சக்தியை கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்களிடம் அது இல்லை. முன்னர் அவர்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பையோ தாங்கள் அறியார்கள் என கூறிய பொழுது அவர்கள் உண்மையே கூறினார். இப்பொழுது அவர்கள் தங்களையே கடவுள் என
அவர்கள் சிவோகம் என கூறுகின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்நேரத்தில் முழு விருட்சமும் தமோ பிரதான் ஆகியுள்ளது. இதனாலேயே நான் சாதுக்களையும் புனிதர்களையும் ஈடேற்று வந்துள்ளேன். இந்த உலகம் மாற வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்புவார்கள். எவ்வாறு ஒரு அழியாத பாகம் ஒவ்வொரு ஆத்மாவிலும் பதியப்பட்டுள்ளது என்பதையும், அது எவ்வாறு மீண்டும் மீண்டும் நடிக்கப்படும் என்பதையும் எந்த ஆத்மாவுமே புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாக்கள் சின்னஞ்சிறியவர்கள். அவர்களில் பதிந்துள்ள அழியாத பாகங்கள் ஒரு பொழுதும் அழிக்க முடியாதவை. இதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் தூய்மையான புத்தி தேவைப்படுகின்றது. நீங்க ஆத்மால அவ்வளோ சின்னஞ்சிறிய ஆத்மால அழியாத பாகம் பதியப்பட்டுள்ளது. அதுக்கு எவ்வளவு அதுக்கு வேணும் புரிஞ்சு கொள்வது இல்லையா? பாபா சொல்ல மிகவும் தூய்மையான புத்தி. நீங்கள் நினைவு யாத்திரையில் போதையுடன் இருக்கும் பொழுதே இதன் இடம்பெறும். நீங்கள் முயற்சி செய்யாத ஒரு அந்தஸ்தை அடைய முடியாது. இதனாலேயே இது நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் மேலேறினால் ஸ்வர்க்க அமிர்தத்தின் இனிமையை சுவைப்பீர்கள். ஆனால் கீழே வந்தா பாபா என்ன சொல்லுது? கூற்று இருக்கு இல்லையா? இரட்டை கிரீடம் அணிந்து அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பதற்கும் பிரஜைகளில் ஒருவராக இருப்பதற்கும் இடையில் அத்தகைய பாரிய வித்தியாசம் உள்ளது. அனைவருக்கும் கற்பிப்பதற்கு ஒரே ஒருவர் மாத்திரமே இருக்கின்றார். நீங்கள் இதை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரையே பிரதான விடயம் என பாபா மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்காகவே உங்களுக்கு கற்பிக்கின்றேன். ஆகவே ஆசிரியரே குருவாகவும் இருக்கின்றார். தந்தையை ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரும், தந்தையருக்கெல்லாம் தந்தையுமாவார். உங்கள் பாபா மிகவும் அன்பானவர் என குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், தந்தையருக்கெல்லாம் தந்தை. நீங்கள் அந்த தந்தையை அதிக அளவில் நினைவு செய்ய வேண்டும். அத்துடன் நீங்கள் சரியாக கற்கவும் வேண்டும். தந்தையை நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. தந்தை சகல ஆத்மாக்களையும் தன்னுடன் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வார். சகல ஷரீரங்களும் அழிக்கப்பட்டு ஆத்மாக்கள் வீடு திரும்பி தமது சொந்த மத பிறவிகளின் வரிசைக்கேற்ப வசிப்பார்கள். பிறந்தாமத்திலும் என்ன இருக்கு? பிரிவு கரெக்டா அங்க போய் நமக்குன்னு ஒரு இடம் அங்கேயும் பிக்ஸ். அச்சா, நல்லது. இனிமேலும் இனிமையான அன்பு புரியும் இப்போது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். சிலரே பச்சோம் மாதா दादा का प्यार और ध्वनि बच्चों को नमस्ते। சாராம்சம். உங்கள் புத்தியை தூய்மையாக்குவதற்கு போதையுடன் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். போதையுடன் சும்மா அப்படி உங்கள் புத்தியை தூய்மையாக்குவதற்கு போதையுடன் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். அனைத்தையும் செய்கின்ற பொழுதும் ஒரே ஒரு அன்பிற்கினியவரை நினைவு செய்வதனால் நீங்கள் பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள். உங்கள் புத்தியை தூய்மையாக்குவதற்கு போதையுடன் நினைவு யாத்திரையில் நினைத்திருங்கள். அனைத்தையும் செய்கின்ற பொழுதும்
ஒரே ஒரு அன்பிற்கினியவரை நினைவு செய்வதனால் நீங்கள் பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள். 2. இந்த குறுகிய யுகத்தில் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு தேவராக மாறுவதற்கு முயற்சி செய்யும். நற்செயல்களை செய்து நல்ல சம்ஸ்காரங்களை கிரகிப்பதால் நீங்கள் நல்ல குடும்பத்திற்குள் செல்வீர்கள். உங்களுடைய ஆன்மீக ஒளிகளால் சூழலை மாற்றுகின்ற சேவையை செய்து வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். உங்களுடைய ஆன்மீக ஒளிகளால் சூழலை மாற்றுகின்ற சேவையை செய்து வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். பௌதீக உலகில் நீங்கள் எந்த வர்ண ஒளியை பயன்படுத்துகின்றீர்களோ அதற்கேற்றார் போன்ற சூழல் ஆகுகின்றது. அது பச்சை நிற ஒளியாயின் அப்பொழுது எங்கும் பச்சை ஒளியாக இருக்கும். சிவப்பு ஒளியை நீங்கள் பயன்படுத்தும் போது அது நினைவு செய்வதற்கான சூழலை உருவாக்குகின்றது. பௌதீக ஒளிகளால் சூழலை மாற்ற முடிகின்ற போது வெளிச்ச வீடாகிய உங்களால் உங்கள் தூய்மையினதும் சந்தோஷத்தினதும் ஒளியினால் சூழலை மாற்றுகின்ற சேவையை செய்வதன் மூலமாக வெற்றி சுரூபங்கள் ஆக முடியும். லைட் ஹவுஸ் பௌதீக ஒளிகளை கண்களால் காண முடியும், ஆனால் ஆன்மீக ஒளிகளை அவற்றை அனுபவம் செய்வதன் மூலமே அறிந்து கொள்ள முடியும். ஸ்லோகம். வீணான விடயங்களில் உங்கள் நேரத்தையும் எண்ணங்களையும் வீணடிப்பதே தூய்மையின்மையாகும். தூய்மை வீணானதுன்னு தெரியணுமே, அதுக்கு ஒரு புத்தி வேணும். வீணான விடயங்களில் உங்கள் நேரத்தையும் எண்ணங்களையும் வீணடிப்பதே தூய்மையின்மை ஆகும். சமிக்கை. எந்த ஒரு பொக்கிஷத்தையும் மிக குறைவாக பயன்படுத்தி அதனை கொண்டு மிக அதிக அளவு பேறுகளை பெற முடிவதே யோகத்தினால் பரிசோதனை செய்வதாகும். குறைவாக உழைத்து அதிக அளவு வெற்றி ஈட்டுதல் என்ற வழிமுறையினால் பரிசோதனை செய்யும். நேரமும் எண்ணங்களும் மேன்மையான பொக்கிஷங்களாகும். எனவே வெகு சில எண்ணங்களை கொண்டிருந்த போதிலும் அதிக அளவு பேறுகளை அனுபவம் செய்யும். சாதாரண மனிதர்கள் 2 to 4 நிமிடங்கள் சிந்தித்த பின்னரே ஒரு விடயத்தில் வெற்றி ஈட்டுகின்றார்கள். ஆனால் உங்களால் சாதாரண மனிதர்கள் 2 to 4 நிமிடங்கள் சிந்தித்த பின்னரே ஒரு விடயத்தில் வெற்றி ஈட்டுகின்றார்கள். ஆனால் உங்களால் ஓரிரு வினாடிகளில் அதனை அடைய முடியும். இதுவே குறைந்த செலவின் ஊடாக அதிக அளவு மகிமைப்படுத்துதல் எனப்படுகின்றது. குறைவாக செலவழித்து 100% பேறுகளை அடைந்து இந்த முறையின் ஊடாக பிறருக்கு சேவை செய்தல், தான தர்மங்கள் செய்தல் போன்றவற்றால் உங்களிடம் உள்ள நேரத்தையும் எண்ணங்களையும் சேமியுங்கள். இதுவே யோகத்தால் பரிசோதனை செய்தல் ஆகும். இன்னைக்கு பாபா ஆத்ம உணர்வு பயிற்சி. பிராமணர்கள் தான் இது செய்யும். தேவர்களும் இந்த பயிற்சி செய்வதில்லை, முயற்சி செய்வதில்லை, சூதரர்களும் செய்வதில்லை, பிராமணர்கள் தான் செய்யும். பாயிண்ட் இல்ல, அந்த ஃபைனல் பாயிண்ட்ல பாபா சொல்லியிருக்காரு, எல்லா ஆத்மாக்களும் மெஜாரிட்டி ஆத்மாக்கள் இதுக்கு போவாங்க.
ஸோ அந்த டைம் வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் டைம் ஒரே அடியா அழிக்கப்படும் படிப்படி எல்லாம் படிப்படியா மேல போறது இல்ல அதுதான் சிவனுடைய ஊர்வலம் சொல்லியிருக்காரு. சொர்க்கத்துல அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். பட் கொஞ்சம் பேர் மேல போறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் மேல போறாங்க, அப்படி இருக்காங்க இல்லையா? இனி மோஸ்ட்லி விநாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது மெஜாரிட்டி ஆஃப் த சோல்ஸ் வந்து மேல போவாங்க ஒரு டைம்ல. கட்டிடங்களோட ஃபைவ் எலிமெண்ட்ஸ் மீனிங் 5 தத்துவங்களுடைய இதுவும் இருக்கும், ஓர்ஸும் இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் போறது. பட் சில ஆத்மாக்கள் இன்னும் இருப்பாங்க. அதுதான் பாபா சொல்றது. இதுக்காக சயின்டிஸ்ட் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் இருப்பாங்க. அது அவ்வளோ டீட்டெயிலா சொன்னது இல்லையா? முள்ளிகள்ல நமக்கு சொல்லியிருக்காரு தானே, அந்த எர்த்தோடைய ஆக்சஸ் கொஞ்சம் மாறும். அதெல்லாம் பாபா முள்ளிகள்ல சொல்லியிருக்காரு. அப்போ எப்பவுமே அந்த ஸ்பிரிங் டைம் இருக்கும். சோ அந்த அந்த ஸ்வர்க்கத்தை வந்து மீனிங் முழு உலகமும் கிளீன் ஆயிடும். பை தட் டைம் கிளீன் ஆகி அப்புறம் கட்டடங்கள் கட்டுறதும் புதிய உலகத்தோடைய ஸ்தாபனை. அந்த டைம் தான் கிருஷ்ணர் பிறந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் டீட்டெயிலா பாபா டீட்டெயிலா இவ்வளவு டீட்டெயில் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. நாங்கன்னு சொன்னா இங்க பிராமணர்கள் பாபா பிராமண ஆத்மாக்கள் இல்லையா? சில ஆத்மாக்களுக்கு அந்த பாகம் இருக்கும். அவ்வளோ பேருக்கு யோக சக்தி மூலமாக பிறப்பு கிருஷ்ணர் மட்டும் இல்லையே, அதுல இருந்து ஆரம்பிக்குது அந்த சம்பிரதாயம். சோ அவ்வளவு பேருக்கு 9 லட்சம் பேரு ஆத்மாக்கள் யோக சக்தி மூலமாக பிறப்பு எடுக்கணும்னு சொன்னா அவ்வளவு பேர் வேணும் இங்க இல்லையா? சோ அதனால நாங்க சொன்னா பிராமண ஆத்மாக்கள் பாபா சொல்றது. சூத்ர ஆத்மாக்கள் இருக்குமா, பிராமண ஆத்மாக்கள்னா பாபாவுடைய குழந்தைகளாய். நான் பாரிஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். 4 வருடமா ஆன்மீகத்துல இருக்கிறேன். முதல் தடவையா லண்டனுக்கு வந்திருக்கிறேன். லண்டன் ஜிசிஹெச் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. 2வது மதுபன் மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். இந்த வருஷம் போனேன். இந்த வருஷம் முதல் போனேன் மார்ச் மாதத்துல. அடுத்த வருஷம் போகலாம்னு இருக்கிறேன். சிவராத்திரி போகணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஒளியே வரக்கூடிய, ஆனா அது உணரக்கூடியதான். சூழலை மாத்துறதுன்னா உணரக்கூடியதான். பாபா நமக்கு எவ்வளவு சூட்சமான விஷயங்கள் சொல்லுங்க. நமக்கு வேறு சூட்சமான விஷயங்கள் டெய்லி பாபா சொல்லுங்க. இன்னைக்குடைய முயற்சி பாபா சொல்லலாம். உணர்வு நினைவு யாத்திரை பாபா சொல்ல. நான் கூட பிக்னிக் போனா அப்ப நினைவு என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி நான் அப்ப அவர் நினைவு செய்வேன். அதே போல நமக்கும் எங்க போனாலும் போதையோட நினைவு செய்யும். இன்னொரு பாயிண்ட் சொன்னார், விதை என்று சொல்லி ஆதிசநாதன் பிரம்ம பாபா வந்து அவரும் படைப்பு தான். அவரான பிரஜைகளின் தந்தை. படைப்பவர் யாரு? பெரிய கேள்வி இல்லை. படைப்பவர் படைப்பது அந்த ஞானத்தை தான் பாபா